அந்த காது வாங்கினா ஓ பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் போருங்க. இந்த நிறைந்த சபைக்கு மனமார்ந்த முத்தான முதல்கண் வணக்கம். வணக்கம் 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 நண்பா. சுவாமி என்ன ஊரு இதுங்களா? நாட்டுக்கு நாடு மகாநாடு. இன்னும் அம்மாசி வளையம். அந்த பேப்பருங்க மூஞ்சி நல்லா பாருங்க மகாராஜா. முகத்துல முடிச்சுட்டா அம்மாசி வளையத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த நமதருமை தாய்மார்களும் நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருமே சபையிலே அமர்ந்துள்ளார். அனைவருக்குமே அம்மாசி பாலத்துக்காரங்க மட்டும் இல்லைங்க. ஆமா, ஊஞ்சி பாலத்துக்காரங்க நிறைய வரிசையா உட்காந்துருக்காங்க. இன்னும் அனைவருமே சபையிலே அமர்ந்துள்ளார். ஆமா, ஊஞ்சி பாலத்துக்காரங்களும் பாத்துங்க. அப்பதான் நம்ம அந்த ஊர்ல போய் கால் வைக்க முடியும். இல்லைன்னா வேண்டாடுவாங்க. நமது சொந்த பந்த முற்றார் உறவினர் அனைவருமே சபையிலே அமர்ந்துள்ளார். முக்காவாசி ஊஞ்சி பாளையமா தான். ஆமாடா. நண்பா, நமது செங்கவேல் துணை கலைமகள் நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். போட்டோ எடுக்கிற மாதவா, இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்த காரணம் என்ன? அது அதில் தபால்ல இருக்குதுங்க.
இது ஐயாவப்பட்ட மாலக்கண்ணு சொன்னாங்க. அப்படியே லெவல பண்ணு. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் ஐயா குப்புசாமி ஐயா அவர்கள் இன்னும் வாழ்ந்தது போதும் என்று வையலோகம் போய் சேர்ந்தார். அட குப்பு செய்யாம அவர் செத்ததுக்கு தான் நீ கூத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னியா? அட பேர் தானே அது. 1700 ரூபாய் சம்பளம் பேசிட்டேன், நான் வர முடியாது, நீ வேற ஆள் வச்சு அடிக்கிறான். இவனெல்லாம் மனசுனா இவனெல்லாம் செத்த எவன் போவான். நான் இப்படி சொன்னனாடா அந்த அப்பனுக்கு தெரியும், சேர்த்து போன அப்பனுக்கு. நம்மளால ஒருத்தர் தைக்கூடாதா? ஆனாங்க எப்படியும் தவிப்பாங்க பாவம். இது அருமையா குப்புசாமி ஐயா அவர்கள் மாநிலம் அடைந்த காரணத்தினால் அவர் சொந்த பந்தங்கள் யார் யார் இன்னும் நாகம்மா அவர்களும் சரோஜா அவர்களும் ராஜம்மாள் அவர்களும் இந்த மாதிரி நாகம்மாளே காணாது. சரி, ராஜம்மா அவர்களும் இன்னும் சரோஜா அவர்களும் தங்கம்மாள் அவர்களும் சாந்தி அவர்களும் இன்னும் லட்சுமி அவர்களும் சித்ரா அவர்களும் அபிராமி அவர்களும் இன்னும் பேபி அவர்களும் சுகந்தி அவர்களும் கௌரி அவர்களும் லலிதா அவர்களும் பாப்பாத்தி இன்னும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் மாண்டு மடிந்தா அந்த குப்புசாமி ஐயாவுக்காக ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்தார். அவர் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்தார் அல்லவா? அவர் மாண்டையாட மல்லியப்பூ அவர் மாண்டையாடா குப்புசாமி ஐயாவுக்கு மல்லியப்பூ அருமை ஐயா இன்னும் குப்புசாமி ஐயா அவர்கள் அவ்வளவு தூரம் வராட்டி அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். சில்லறை அடிக்க 100 ரூபா இல்ல 500 ரூபா. அந்த 500 ரூபாய் வச்சுக்க பண்ணா அந்த 3500 கழிச்சுக்கோங்க. நாங்க வாங்குறதுன்னு போறது நீங்க கொடுக்குறதுன்னு போறதுங்கிறீங்க. இதோ 500 கழிச்சுக்கப்பா. ஆமா ஆமா பாட்டியான நீங்க கூத்து குடிக்கிறீயா? ரெண்டு
குறத்தி வேஷமெல்லாம் இந்த மாதிரி பெரிய காரியத்து கூத்துல எல்லாம் குறத்தி வேஷமெல்லாம் போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்னா அவன் வந்து செத்தால செத்து போயிடும். நீ என்னமோ சொல்ற, அவன் உள்ள என்னன்னு பேசுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். அவன் கூத்துக்கா வள்ளியில கெஞ்சி கால் உழுவாத கூட கூட்டிட்டு வந்துக்கிற, நீ வந்து குறத்தி வேஷம் வேற போட சொல்ற. ஏன்டா மானத்தை வாங்க போதுறா தாயே. இது குப்புசாமி ஐயாவிற்காக இது நாடகம் அரங்கேற்றம் செய்தனவா. அவர் வாழ்ந்த காலம் போதும் என்று வையலோகம் போய் சேர்ந்தார். அவர் பிழைத்த காலம் போதும் என்று பொன்னுலோகம் போய் சேர்ந்தார். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத இது குப்புசாமி ஐயாவிற்காக இன்று ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்தோம். அவர் 4ஆம் பதி அடைய வேண்டும் என்று, அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அந்த ஆண்டவனை நம் கலைக்குழுவின் சார்பாக நாம் அனைவரும் பிரார்த்திக்கிறோம். மாதவா சுவாமி, இந்த தீரான தெய்வீக சபையிலே குப்புசாமி ஐயாவிற்காக இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்னங்க? வக்கரகேது பலி. ஓ, வக்கரகேது பலி என்னும் நாடகமாகப்பட்ட அரங்கேற்றம் செய்தோம். இந்நாடகத்திலே நான் நல்லபடியால் நான் யார், எனக்கு உயிர் என்ன, இந்நாடகத்தில் என்ன நடைபெறும்? கூத்து நடக்குது, கூத்து பாக்குறாங்க. சீரும் சிங்கத்தை போல் வாயு புலியை போல் நான் வந்திருக்கும்படியால் நான் யார், எனது உயிர் என்ன, இந்நாடகத்தில் என்னை கொண்டு நடைபெறும்? சொன்னால் குலகேசு நடக்கும். Thank you.